பிக் பாஸ் பார்க்கும்போது வந்து மெயின் ஒரு லீடர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐ திங்க் கனி இஸ் வெரி குட் ஜாப். எஸ். அண்ட் நிறைய மீம்ஸ் வந்து இருக்கு. இப்போ எஃப்ஜே எனக்கு பர்சனல் தெரியும். கனி ஐ நாட் மெட் கனி ஐ சீன் கனி ஐ வி நோ ஈச் அதர் பட் நாங்கள் பேசுறது கிடையாது. எஃப்ஜே நல்லாவே தெரியும். ஓகே. எஃப்ஜேயும் கனியும் வந்து ரொம்ப க்ளோஸாக பழகுற மாதிரி தான் மீம்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. எஸ். அது அவங்க கூட தர நமக்கு தெரியும் அது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. வாட் டு சே அபௌட் தட்? அது வந்து ஆப்வியஸ்லி இது தெரியாதவங்க இங்கேருந்து எல்லாரும் உள்ளே போகும்போதும் வந்து ஒரு பிஆர் டீமை வச்சுட்டு மற்றவங்க எல்லாரையும் டிஃபேம் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் வச்சுட்டு போயிருப்பாங்க. நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. அதுதான் பேட்டர்னே. அதில் வந்து ஒரு விஷயம் ஸோ எதுதான்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கு கனியக்காவும் எஃப்ஜேவும் அப்படி இருக்கிறது தப்பாக தெரிஞ்சிருக்கு. கனியை தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். கனியக்கா அப்படிதான். லைக் அவளுக்கு வந்து அது எஃப்ஜேன்றது ஒரு பையன் அப்படிலாம் இல்லை. அவளுக்கு வந்து அவருக்கு பிடிச்ச அங்கே ஒரு சின்ன பொண்ணு தியா, அதாவது அவங்க பொண்ணு வயசு ஐ மீன் பொண்ணு இருந்தால் அவள் எப்படி இருப்பாளோ கம்ஃபர்டபுளாக அந்த மாதிரி தான் இருக்கா. ஸோ இதுக்கு நான் சொல்ல வேண்டிய பதில் என்னன்னா, எனக்கு என்னன்னா எங்கள் அக்கா மேலே ஒரு சின்ன கோபம் வந்து இங்கே வந்து வல்ச்சர்ஸ் தான் பார்க்குறாங்க. இன்னும் அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் போயிட்டு ஒரு அவேர்னஸ் இருந்திருக்கணும், ஒரு கான்ஷியஸாக இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆல்சோ அவகிட்ட இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, அவளால் ப்ரிட்டைன் பண்ண முடியாது. அவள் என்னவா அதுவாக தான் இருக்க முடியும். ஐ டோன்ட் கேர் யார் என்ன நினைச்சா என்ன அப்படின்ற மாதிரி தான் ஒருத்தி அவ. ஸோ ஷோ பார்க்குறவங்க மனசுல இருக்க அந்த தப்பு எனக்கு அவகிட்ட இருக்க மாதிரி தெரியல. நீங்க வந்து ஒரு மெசேஜ் கொடுத்தீங்களே கனிக்கு, என்ன மெசேஜ் கொடுத்தீங்க நீங்க? தனியா விளையாடு, உன் கேமை பார்த்துக்கோ, இங்க யாருக்கும் போய் அட்வைஸ் பண்ணாதுன்னு. ஆனா அதை தான் அவ பண்ணிட்டு இருக்கா. உள்ள இருக்கும்போது அவளால எந்த ஹெல்ப்புகள் nobody can help அந்த பர்சனே இல்ல. ஆமா. சோ நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்க மைண்ட் வந்து அவங்க அப்படிதான். அதுதான் அது நம்ம என்னதான் சொன்னாலும் என்னதான் இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சிட்டு போனாலும் பிக் பாஸ் ஹவுஸ் வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு மாயை கொடுக்கும், நம்மளை வேற மாதிரி மாத்தும். நம்மளுக்கு அந்த ஒரு அறிவு இருந்தா கூட அதை மாத்தி விட்டுரும். எனக்கு என்னன்னா எங்க அக்கா மேல ஒரு சின்ன கோபம் வந்து இங்க வந்து வல்ச்சர்ஸ் தான் பாக்குறாங்க. இன்னும் அவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல போயிட்டு ஒரு அவேர்னஸ் இருந்திருக்கணும், ஒரு கான்ஷியஸாக இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆல்சோ அவகிட்ட இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, அவளால் ப்ரிட்டைன் பண்ண முடியாது. அவள் என்னவா அதுவாக தான் இருக்க முடியும். ஐ டோன்ட் கேர் யார் என்ன நினைச்சா என்ன அப்படின்ற மாதிரி தான் ஒருத்தி அவ. ஸோ ஷோ பார்க்குறவங்க மனசுல இருக்க அந்த தப்பு எனக்கு அவகிட்ட இருக்க மாதிரி தெரியல. நீங்க வந்து ஒரு மெசேஜ் கொடுத்தீங்களே கனிக்கு, என்ன மெசேஜ் கொடுத்தீங்க நீங்க? தனியா விளையாடு, உன் கேமை பார்த்துக்கோ, இங்க யாருக்கும் போய் அட்வைஸ் பண்ணாதுன்னு. ஆனா அதை தான் அவ பண்ணிட்டு இருக்கா. உள்ள இருக்கும்போது அவளால எந்த ஹெல்ப்புகள் nobody can help அந்த பர்சனே இல்ல. ஆமா. சோ நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்க மைண்ட் வந்து அவங்க அப்படிதான். அதுதான் அது நம்ம என்னதான் சொன்னாலும் என்னதான் இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சிட்டு போனாலும் பிக் பாஸ் ஹவுஸ் வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு மாயை கொடுக்கும், நம்மளை வேற மாதிரி மாத்தும். நம்மளுக்கு அந்த ஒரு அறிவு இருந்தா கூட அதை மாத்தி விட்டுரும். ஆஸ் இன் நம்மளுக்கு வெளி உலகமே தெரியாது, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன பாக்குறோம், கூட இருக்கவங்க என்ன பண்றாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது நிறைய விஷயத்த நம்புவோம். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் வந்து கனியக்கா போறா அப்படின்னோடனே எங்க வீட்டுல எல்லாருமே வந்து எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கனியக்கா வந்து எல்லாருக்கும் இப்போ நீங்க இருக்கீங்க இங்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கீங்கன்னா உங்ககிட்ட வந்துருவா. இட்ஸ் ஓகே இது ஒண்ணும் இல்ல, டேக் கேர் ஆஃப் எவ்ரிஒன். அதுதான் கனியக்கா.